நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நம்ப முடியாத விஷயங்கள கேள்விப்பட்டிருப்போம். இந்த விஷயம் கொஞ்சம் அதோட ஒரு படி மேல. ஆப்பிரிக்கால அகாசியா அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து அந்த மரம் வந்து ஒரே கூட்டமா ஒண்ணா இருக்கும்போது, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதாமா. தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னா எப்படின்னா, ஒரு வாய்வு மூலியமா தொடர்பு ஏற்படுத்திக்கிறது. இப்போ வந்து இந்த மரத்துலருந்து வாயு வெளியாகுது அப்படின்னா, அடுத்த ஒரு மரம் அது உணர்ந்துருது. வாயு வெளியாகுது அப்படின்னு. எதனால அப்படி பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, மரத்துக்கு தீங்கு விளைவிக்க போகுது, தீங்கு வரப்போகுது, இல்ல ஒரு பசியான மிருகங்கள் வருது, நம்ம மரத்த ஏதாவது நம்ம தீங்கு விளைவிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அந்த வாயு வெளியிட்டு எல்லா மரத்தையுமே அலாட் பண்ணுமாமா. அந்த அலாட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மரமும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான நச்சு வாயுவை வெளியிடுதாமா. அந்த நச்சு வாயு வெளிவந்ததுக்கு அப்புறம் மனுஷனாலும் சரி, மிருகமானாலும் சரி, அந்த மரம் பக்கத்திலேயே போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, போமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதோட பாதுகாப்புக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேச்ச ஃபாலோ பண்ணீங்க. தேங்க் யூ.